பெண்ணுடைய இருதயம் பானை மாதிரி, புரியுதா? எல்லா ஆண்களுமே, எல்லா நல்ல கணவருமே சரியா, தன்னுடைய மனைவிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க, என்னுடைய மனைவிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் பெண்களாகிய நமக்கு நிறைய ஷேரிங் பர்சன்ஸ் இருப்பாங்க. எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நிறைய ஷேர். நம்ம அம்மா இருப்பாங்க, அப்புறம் நம்ம கூட பிறந்தவங்க இருப்பாங்க, நம்ம தங்கச்சி இருப்பாங்க, நம்ம அக்கா இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்படியெல்லாம் பெண்களாகிய நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்கள் ஒரு காரியத்தை, உங்கள் கணவர் ஒரு காரியத்தை உங்கள் இருதயத்தில் சொல்கிறப்ப நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அதை வச்சுக்காம அந்த காரியத்தை நீங்கள் வெளியே சொல்கிறப்ப இந்த பானையை எடுத்து வச்சுட்டு இந்த பானைக்கு பதிலாக வேற பானையில் ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், புரியுதா? ஏன்னா அவங்களுக்கு ஓப்பனாக ஷேர் பண்ணணும். எல்லாத்தையும் போய் கலப்பலான்னு பேச மாட்டாங்க நம்மை போல, பெண்களை போல. அப்போ என் மனைவிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். அப்போ என் மனைவி எப்படி இருக்கணும்? கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். 4 செவத்துக்குள்ளே நடக்கிற நல்லதோ கெட்டதோ அது எங்கே இருக்கணும்? நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கணும். கை தூக்குவீங்களா? சரியா? நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கணும். அதை நம்ம போய் அம்மா உங்களுக்கு தெரியுமா, இவர் என்னெல்லாம் பேசுகிறாரு தெரியுமா, என்னெல்லாம் சொல்கிறார், வெளியே சொல்லுவீங்க அப்படின்னாக்கா நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்ததை கூட கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. அவங்க உள்ளத்தில் என்ன தெரியுமா நினைப்பாங்க? நான் சொன்னேன்னா இவர்கிட்ட சொன்னால் ஒரு 10 பேர்ட்ட சொன்ன மாதிரி, அவங்க அம்மா, அவங்க ஆத்தா, அவங்க பாட்டி, அவங்க தாத்தா, அவங்க எல்லாட்டையும் சொன்ன மாதிரி, அதனால இவர்கிட்ட சொல்லவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயே திறக்க மாட்டாங்க. புரியுதா? அதனால இதெல்லாம் உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க வச்சுக்கோங்க. அடுத்தது, மனைவிமார் தங்களுடைய கணவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். அதிகமாய் நேசிக்கும் பொழுது மாத்திரம்தான் அன்பு செலுத்த முடியும். நேசிக்கலைன்னா அன்பு வராது. அதே போல மனைவி கணவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி போடப்பட்டிருக்கு இல்லையா? நீங்க அதிகமா நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன் கணவரை மற்றவங்க முன்னாடி நான் எப்படி பேசுறேன், எப்படி ட்ரீட் பண்றேன், அதுல நீங்க ஜாக்கிரதையா நீங்க இருந்துக்கணும். மற்றவங்க ஒரு 10 பேர் முன்னாடி உங்க கணவர்கிட்ட நீங்க பேசுகிறதான விதங்கள், நீங்க யூஸ் பண்றதான வேர்ட்ஸ், புரியுதா, எப்படி இருக்கு அப்படின்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க நோட் பண்ணுங்க. அதுல தப்பிதங்கள் வராதபடி நீங்க பாத்துக்கோங்க, புரியுதா? ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தான். ஒரு சபையில பேசுறப்ப, சபை அப்படின்னு நான் சொல்றது ஒரு கூட்டத்துல ஒரு 10-15 பேர் மத்தியில ஃப்ரெண்ட்ஸா நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறப்ப உங்க ஹஸ்பண்ட் தவறுதலா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டான்றதுக்காக போட்டு காலை போட்டு அங்கேயே மிதிக்கிறது, இப்படி ஒரு மாதிரி முகத்தை மாத்துறது, ஒரு மாதிரி என்னப்பா நீங்க பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, எந்த இடத்துல பேசுறீங்கன்னு தெரியாத. நெவர் டூ தட். அப்படி செய்யவே செய்யாதீங்க. நீங்க செய்வீங்கன்றதுக்காக நான் இதை சொல்ல வரல, ஆனா இதை செய்யக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். செய்யவே செய்யாதீங்க. அப்படி செய்யறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு மாதிரி அந்த ஹீட்டட் அப் ஆயிடும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த மென்மையான ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா அப்படியே ஹீட்டட் அப் ஆயிடும்.